17/9/83. 17/9/1989 சார்? 83. 83. ஆமா. பிறந்த நேரம்? பிறந்த நேரம் மதியம் 1 PM சார்? ஆமா, 1 PM. பிறந்த இடம்? விளாத்திகுளம், தூத்துக்குடி மாவட்டம். விளாத்திகுளம். தூத்துக்குடி மாவட்டமா சார்? விளாத்திகுளம். ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க சார். மகர ராசி, உத்திராட நட்சத்திரம், தனுசு லக்னம். மகர ராசி, உத்திராட நட்சத்திரம், தனுசு லக்னமா சார்? ஆமா ஆமா. என்ன கேள்வி கேட்கணும் சார்? உடம்புல தொழிலை பத்தி கேட்கணும். குரு 6ஆம் இடத்தை பார்க்குதுங்க. 2020 நல்லா இல்லைங்க அவங்க. வணக்கம். வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க. 2020 அவங்க மனைவி நல்லா இல்லை. ஆமையா. 2020 உத்திராட நட்சத்திரத்திற்கு ஜன்மச்சனி அந்த நட்சத்திரத்திலே போய்கிட்டு இருந்தது. ஆமா. அப்போ லக்னாதிபதி போய் 6ஆம் இடத்துல போய் பார்த்து வலுப்படுத்துறார். அதாவது 2020 3 வருஷம் ஆச்சு, 4 வருஷம் ஆச்சு. ஆமாங்கய்யா. 4 வருஷமாகவே மனைவி நல்லா இல்லை. இது நீடிக்கும். முதல் 8 வருஷம் குரு கடுமையான அமைப்புகளை தான் ஆறாம் பாவக அமைப்புகளை 6ஆம் அமைப்புகளை தான் செய்வார். சுக்கிரபக்தி வரைக்குமே 2030-31 கொஞ்சம் நோய் தொல்லைகள் இருக்கத்தான் செய்யும் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு. ஆமாங்கய்யா, இருக்கு. தலைவலி, கால்வலி, அதுன்றப்பல ஏதாவது ஒன்று இருக்குதோ இல்லையோ இருக்கதா சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. எனக்கு அப்படி இருக்கு. உண்மை. டாக்டர்கிட்ட போனீங்கன்னா மனசு தாங்க இப்படிங்கன்னுவாங்க. இவங்க 4 வருஷமாக சரியில்லை. எனக்கு இடுப்பு வலிக்குது, கால் வலிக்குது, கை வலிக்குது, என்ன யாரும் கவனிக்க மாட்டேன்றீங்க, நான் இருந்தா சேர்ந்தேன், இப்படித்தான் நம்மளை டென்ஷன் ஆக்கி விட்டுருவாங்க. கடுமையான உழைப்பாளி. இந்த மாதிரியான அமைப்புகளில் அதாவது எப்போவுமே வளர்பிறை அமைப்புகளில் 8ஆம் பாவகம் வலுத்து 6ஆம் பாவகம் வலுத்தவர்கள் ஒர்க்காலிக்காக இருப்பாங்க. அதாவது வேலைக்கு அடிமை. ஆமாம். எந்த நேரம் ஏதாவது வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கணும். 6-8 சுபத்துவமாக வளர்த்துருக்கிற ஆளுங்க வேலையில் தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஆனாலும் பெரிய அளவில் சோதனைகள் இல்லைங்க. ஆயுள் குற்றங்கள் இல்லவே இல்லை. 8ஆம் இடத்துல சுக்கிரன் உட்காந்து 8ஆம் இடத்தை வளர்பிறை சந்திரன் பார்த்து 8ஆம் இடத்தை குருவும் பார்த்த அமைப்புகளில் ஆயுள் குற்றங்கள் கண்டிப்பாக கிடையாது. உங்கள் மனைவி நீண்ட நாட்கள் இருப்பாங்க. ஆனால் ஆரோக்கிய குறைவுகள் 8 வருஷம் இருக்கும். ஆமாங்க, இருக்குங்க. இப்போ நாங்கள் கடை பேக்கரி ஸ்வீட் தொழில் வச்சுருக்கோம். சரி, அதுதான் செவ்வாய் தான் சுகத்துவம். செவ்வாய் தான் சனி சுகத்துவம் சொல்லி நான் உங்களோட வாடிக்கையாளர் நான். சரி, இப்போ அப்பாயின்மெண்ட் போட முடியல, எனக்கு சனி தான் சுகத்துவம். சரி, சனி உங்களுக்கு சுபத்துவம், மனைவிக்கு செவ்வாய் சுபத்துவம். சொல்லுங்க. ஆமாம். இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு இப்போ சுக்கிரபக்தி எனக்கு தனுசு லக்னம் சுக்கிரபக்தி நடக்கிறதுனால சரியில்லை. ஆமாம், தனுசு லக்னத்துக்கு சுக்கிரபக்தி நல்லா இருக்காதுன்றது உண்மை. 3 வருஷமா சரியில்லை. சரி, நீங்கள் சொன்ன மாதிரி நான் ஊரில் போய் ஆட்டு பண்ண வைக்கலாமான்னு ஐடியா பண்ணேன். சரி, சனி சுபத்துவமாக இருந்தால் ஆட்டு பண்ண வைக்கலாங்க. எனக்கும் அதில் தான் ஈடுபாடு இருக்குது. விவசாயம், ஆட்டுப்பண்ணையில் ஈடுபாடு இருக்குது. ஆனால் இவங்களுக்கு 12ஆம் இடத்துல நின்று குருதசை நடக்குது. ஆமாம், சொந்த ஊருக்கு போக முடியும். அந்த குருதசையில வெளியூருக்கு வந்துட்டாங்க, சென்னைக்கு வந்துட்டாங்க. நான் தான் சொல்லிட்டேனுங்க. ஏங்க நீங்கள் இவ்வளோ அழகாக நான் சொல்லிக் கொடுக்குற அந்த சுபத்துவ விதிகளை இவ்வளோ அழகாக நீங்களே புரிஞ்சுக்கிறீங்க இல்லையா? எதுக்கு லைவ்? இதெல்லாம் தேவையே இல்லை. நீங்களே உங்களுக்கே புரிகிற அளவுக்கு ஜோதிடத்தை சொல்லி கொடுத்துருக்குறேன். சொந்த ஊரில் இருக்க முடியாது. எந்த சுபத்துவமோ அந்த தொழில் தான் அமையும். குருதசை ஆரம்பிச்ச உடனே அவங்க பிறந்த ஊர்ல தான் இருந்தாங்க. கல்யாணம் முடிச்சு அவங்க பிறந்த ஊர்ல எனக்கு அம்மா அப்பா இல்லாதனால அங்க இருந்தாங்க. சரி, இப்போ குருதசை ஆரம்பிச்ச உடனே நான் கடை வச்சுட்டேன். சரி, சொந்த ஊர்ல இருக்க முடியல. இப்போ பார்க்கும்போது ஆரம்பிச்ச உடனே இங்க வந்துட்டாங்க. 500 கிலோமீட்டர் தள்ளி அனுப்பிச்சிருச்சா? ஆமா, சென்னைக்கு வந்துட்டாங்க. இப்போ நான் ஊருக்கு போனாலும் அவங்க ஊர்ல தான் அந்த தொழில் பண்ண முடியும். எங்க ஊர்ல அது சாத்தியம் இல்லை. வசதி வாய்ப்பு கம்மியா இருக்கு. சரி, நிலமெல்லாம் ஊரை விட்டு 3 கிலோமீட்டர் தள்ளி இருக்கா. இவங்க ஊர்ல பக்கத்துலயே இருக்கு. மந்தைப்பாங்க. சரி, அதுல உங்களுக்கு சனி சுபத்துவம்னா ஆடு மாடு மந்தை நல்லா இருக்கும். அதான் சார், இவங்க பிறந்த ஊருக்கு தான் போகணும். இப்போ போக முடியுமா? இவங்க பிறந்தவருக்கு இவங்க வர முடியாது. 8-12ஆம் இடங்கள் சுபத்துவமாக இருந்து அங்கே குரு கொஞ்சம் கேதுவால் பாதிக்கப்பட்டிருக்கிறாரு. 8ஆம் இடம் பாதிக்கப்பட்டிருக்கு. அந்த காரணத்தினால இவங்களை ஒரு 500 கிலோமீட்டர் தள்ளி அனுப்பிச்சிருக்கு. இல்லைன்னா வெளி மாநிலம்னே அனுப்பிச்சிடும். அதான் அது தெரிஞ்சுதான் இப்போ இவங்க ஊர்ல போனா அந்த தொழில் பண்ண முடியும். பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது பண்ண போகும். இது நான் மறுபடியும் சொல்றேன். இவங்க ஜாதகத்தை வச்சு இவங்களை பத்தி தான் பேச முடியும். நீங்க உங்க ஜாதகத்தை வச்சே உங்களை பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க. எனக்கு பத்தி பேசல சார். தொழில் பண்ணனா இவங்க ஊரு தான் போய் ஆக வேண்டிய சூழ்நிலையில இருக்கும். திரும்பி ஊருக்கு போறீங்கன்றது சரியா வராது. போறதுக்கே முடியாது. போறது சரியா வராதுன்றதெல்லாம் இல்லை. தெர் இஸ் நோ சஜெக்ஷன் இன் அஸ்ட்ராலஜி, ஒன்லி ப்ரெடிக்ஷன். ஊருக்கு போக முடியாது. சரி, ஓகே ஓகே. இதான் பாயிண்ட். இதே தொழில இன்னும் பண்ணா நல்லா இருக்கும். நீங்களே ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்க. குருதசை ஆரம்பிச்சோன்னா அவங்கள ஊரை விட்டு வெளியே அனுப்பிச்சிருச்சுன்னு சொல்லிட்டீங்க. அப்புறம் எப்படி திரும்ப ஊருக்கு கூட்டு போகும்? குருதசையும் சனி தசையும் கூட சரராசியில தான் இருக்கு. திரும்ப ஊருக்கெல்லாம் போக முடியாது. ஊருக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை திருவிழாவுக்கு போறதுதான். குருதசை முடிஞ்ச உடனே போகலாம். அப்போ கூட சர வீட்டில் இருக்கிற சனி தசை போகக்கூடாது. தொழில் ரீதியாக சென்னையிலேயே அவங்கள இருக்க வைக்கும்.
சரியா? ஆ. ஓகே, இந்த வாழ்த்து. தொழில பண்ணலாமா சார்? என்னங்க? இந்த தொழிலே பண்ணலாமா? பேக்கரி தொழில் இவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. இவங்க தான் நிர்வாகம் பாக்குறாங்க, நான் சரக்கு போடுறதான் வேலை. பேக்கரி தாங்க இவங்களுக்கு. என்னங்க நீங்கள், உங்களுக்கு சனி சுபத்துவம்ன்ற போது செவ்வாய் தானே இவங்களுக்கு சுபத்துவம். எனக்குமே வந்து சனி செவ்வாய் வந்து 10ஆம் இடத்தை பார்க்க தொடர்பு கொள்ளுது. இங்கே பாருங்க, உங்களுக்கு செவ்வாய் தொடர்பு கொள்றதோட செவ்வாய் மட்டும் இங்கே நீச்சமாகாமல் இருந்தால் அவங்க மனைவி டாக்டருங்க. செவ்வாய் நீச்சம்ன்ற ஒரு ஸ்தான பலத்தை இழந்திருக்கின்ற காரணத்தினால தான் இந்த இடத்துல சுக்கிர குருவோட தொடர்பு இருந்தும் கூட அவங்கள நெருப்பு சார்ந்த அமைப்புகளில் வச்சிருச்சு. ரெண்டாவது, தசாபக்தி அமைப்புகள்லாம் ஆரம்பத்துலேருந்தே அப்படி ஒன்றும் பெரிய அளவில் நல்லா வரல. ராகு திசையில் அந்த ஜாதகத்திற்கு நடக்கவே கூடாது அப்படிங்கிறதா உண்மை. இந்த ராகு திசை ராகு அமைப்புகள் எல்லாமே, ராகு வந்து சுக்கிரன் மாதிரி தான் வேலை செய்வார்னு அடிக்கடி சொல்கிறேன் இல்லையா? ராகு திசை நடக்காமல் இருந்தால் இன்னும் கொஞ்சம் உயர்வுகள் இருக்கும். ஆனால் சனி திசையும் குரு திசையும் கொஞ்சம் நல்லா இருக்கும். பேக்கரி தொழிலை விட்டுறாதீங்க. வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க. அளித்ததற்கு நன்றி ஐயா. வணக்கம்.